4 மணியிலிருந்து தொடங்கி 5 மணி வரை வெறும் எலெக்ஷன் மட்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த 1 மணி நேரத்தில் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் தோர்த்து போனார்கள், அதனால் அவர்கள் சந்தோஷப்படக்கூடாது. உங்களுடைய நிலை அந்த எதிர்க்கட்சியில் இருப்பது மட்டும்தான், நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் அப்படி எதிர்க்கட்சிகள் தோர்த்து போனதாக இருந்தால் எதற்காக நீங்க சந்தோஷப்படவில்லை? எதற்காக நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள்? எதற்காக இந்த வெற்றி தோல்வி முக்கியமில்லை என்றால் நீங்க ஏன் 1 மணி நேரம் தேர்தலை பற்றி பேசினீர்கள்? அப்போ எதிர்க்கட்சி பலமானது உங்களுக்கு கவலையாக இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு காமெடி சர்க்கிள் சேர்ந்திருந்தால் கைத்தட்டல் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அவருடைய ஃபியூச்சர் பிளான் எதுவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் காமெடியனாக அவர் மாறும். பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்ல RSS ஆக இருக்கட்டும், இவர்களுக்கு தெரிந்த அறிந்த ஒரே ஒரு சுதந்திர போராளி வீர் சாவர்கர் மட்டும்தான். அதை தாண்டி வேறு யாருமே கிடையாது. அவருடைய பின்னணியை போய் பார்த்தீர்கள்னா 5 முறை மன்னிப்பு கடிதம் எழுதிய இந்த மகான். இதற்கு மேல் நான் சுதந்திரம் என்கிற வார்த்தையை கூட என்னுடைய நாவில் கொண்டு வர மாட்டேன். என்னை வெளிவிட்டு விட்டீர்கள்னா உங்களுடன் கைகோர்த்து நான் இந்தியர்களை புரிய வைப்பேன், நீங்க சுதந்திரத்திற்கு போராட வேண்டாம். இது போன்ற ஒரு நபரை மகான் என்று கூறியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர். காங்கிரசுடைய வேலை இந்து மதம், இந்து கலாச்சாரம், இந்து பாரம்பரியத்தை கேவலப்படுத்துவது மட்டுமல்ல, கிண்டல் அளிப்பதும் இவர்களுடைய வேலை. இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்று. அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியை விமர்சித்தால் நீங்க தேச துரோகி, இந்து மதத்திற்கு எதிரானவர்கள். இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். आप हिंदू नहीं हैं. नरेंद्र मोदी, बीजेपी, RSS हिंदू समाज नहीं है. இந்த வார்த்தையை தான் ராகுல் காந்தி பேசினார். நீங்க ஒட்டுமொத்த ஹிந்து மதம் கிடையாது மோடிஜி. பிஜேபி, RSS ஒட்டுமொத்த ஹிந்து மதத்தை குத்தகைக்கு எடுக்கவில்லை மோடிஜி. இந்த வார்த்தையை ராகுல் காந்தி பேசிய பின்பு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்தது. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஹிந்து மதத்தை, எந்த ஹிந்து என்கிற அடையாளத்தை வைத்து ஓட்டை சேகரித்தார்களோ, இந்த நாட்டில் ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் விதித்தார்களோ, அதை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டார் ராகுல் காந்தி. இதற்கு பின்பு பிஜேபி, RSS, முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்திக்கு தக்க பதில் கொடுப்பார் என்று ஒட்டுமொத்த இந்திய மக்கள், முக்கியமாக பக்தர்கள் எதிர்பார்த்தார். ஆஹா ஓஹோ மோடிஜி வருகிறார் என்கிற அந்த கரகோஷத்துடன் மோடி 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 என்கிற அந்த ஒலி கேட்டது. இந்த முறை நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்காக பதில் கொடுக்க போகிறார் மோடிஜி என்று 140 கோடி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். 2 மணி 15 நிமிடம் கொண்ட இந்த உரையில் எத்தனையோ விஷயங்களை பேசிவிட்டார் மோடி. இந்த நாட்டு மக்களுடைய பல்வேறு குறைகளை எடுத்து வைத்து விட்டார் மோடி. இந்த நாட்டு ஏழைகளை பற்றி பேசினார், விவசாயிகளை பற்றி பேசினார், இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி பேசினார், வேலை வாய்ப்பை பற்றி பேசினார், பேப்பர் லீக்கை பற்றி பேசினார் என்று நீங்க நம்பலாம். ஆனால் அவர் பேசியது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? என்னதான் பேசினார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இந்த பதிவில் அனைத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் அனைத்திற்கும் முன்பு ராகுல் காந்தி பேசிய அந்த ஃபயரிங்கான ஸ்பீச்சிலிருந்து ஒரு சிறிய அம்சத்தை எடுத்து காட்டுகிறேன். இதற்கு பின்பு ஒவ்வொன்றாக பிரைம் மினிஸ்டர் மோடியை அனலைஸ் செய்து பார்க்கலாம். பாருங்கள். Now Speaker sir, why I am saying this, and forgive me for saying this, but when you were being put in that chair, I walked there to help you, to walk with you to the chair, and I shook hands with the Prime Minister and I shook hands with you, and then I walked to your chair, and you are the final arbiter of the Lok Sabha. You're the final word here. What you say fundamentally defines Indian democracy. You don't allow us to speak, you allow us to speak, you allow them to speak, you don't allow us to speak. All these things define
Indian democracy. Speaker sir, there are actually two people sitting in that chair. There is the Speaker of the Lok Sabha, the Speaker of the Indian Union, and there is Mr. Om Birla. When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. ராகுல் காந்தி பேசியதை நீங்க கேட்டீர்கள். இதற்கு பின்பு அனைத்துமே மோடி அவர்கள் பேசியதாக இருக்க போகிறது. சாதாரணமாக பார்லிமெண்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேச மாட்டார். என்னைக்காவது பார்லிமெண்டில் பேசினால் அது மிக முக்கியமான விஷயங்களாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்டில் மோடி பேசும்போது என்னதான் பேசினார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ், இதை தாண்டி அவர் எதுவுமே பேசுவதில்லை. இந்த முறை வித்தியாசமாக, ஏன்னா எதிர்கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த முறையாவது அவர் சரியாக இந்த நாட்டு மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கும் போது, கடந்த 10 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்கிற அந்த விஷயத்திலிருந்து அவர் தொடங்கவில்லை. அவர் தொடங்கியது எலெக்ஷன். ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் எந்த அளவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள், ஆப்போசிஷன் மெம்பர்ஸ்களை எந்த அளவில் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்களை எந்த அளவில் முடக்கி வைத்தது இந்த நாட்டு அரசாங்கம், எந்த அளவில் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை மிஸ்யூஸ் செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். இதே அரசாங்கம் ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கும் போது 7 மினிஸ்டர்கள் எழுந்து நின்று அவரை பேச விடாமல் தடுக்க பார்த்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட ராகுல் காந்தி பேசியதை கேட்டு வியந்து போயிருந்தார். எதிரில் இருந்த ஓம் பிர்லா முகம் சோர்ந்து போய் எந்த அளவில் காட்சியளித்தார் என்று அனைவருக்கும் தெரியும். அனைத்து நபர்களுமே எடுத்து வைத்த விஷயம், ராகுல் காந்தி is not following the principles and rule book of parliament. சரிதான், ராகுல் காந்தி நேற்று முன்தினம் சரியாக பேசவில்லை. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் கூச்சல் போட்டது சரி கிடையாது, அதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க என்ன செய்தீர்கள்? கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவில் அளித்தீர்கள்? கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பொசிஷனை நீங்க மிஸ்யூஸ் செய்தீர்கள், அதை நீங்க மறந்து விட்டீர்கள் போன்று தொடர்ந்து மணிப்பூர் 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 என்கிற விஷயம் ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த முறை பிரைம் மினிஸ்டர் மோடி மணிப்பூரை பற்றி பேசுவார் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினார். அந்த 1 மணி நேரம், முதல் 1 மணி நேரம், அதாவது 4 மணி 11 நிமிடத்திலிருந்து தொடங்கி 5 மணி 11 நிமிடம் வரை பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியது எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், எந்த அளவில் காங்கிரஸ் தோல்வியை பார்த்திருக்கிறது, எந்த அளவில் கடந்த 3 தேர்தலில் காங்கிரஸ் 100 சீட்டுக்குள்ளே கூட எடுக்க முடியாமல் தோல்வியை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக நீங்க சந்தோஷப்படுகிறீர்கள்? நாங்கள் தானே ஆட்சி பிடித்திருக்கிறோம் என்கிற அந்த அகங்காரத்தை எடுத்து காட்டினார். 1 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய போது எந்த அளவில் 25 கோடி மக்களை நான் பவர்ட்டியிலிருந்து எடுத்திருக்கிறேன், 80 கோடி மக்களுக்கு நான் ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறேன், இது போன்ற விஷயங்களை மட்டுமே பேசினாரே ஒழிய இதை தாண்டி அவர் எதுவுமே பேசவில்லை. 24 மணி நேரமும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசான நாடாக மாறிவிடும், அது என்னுடைய கனவு என்றும் எடுத்துக்காட்டினார். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டில் நான் 5G-ஐ ரோல் செய்யும் போது எதிர்கட்சியான காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. பேங்கிங் செக்டரை எடுத்து பார்த்தீர்கள்னா போன் பேங்கிங் என்கிற பெயரில் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வங்கிகள் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். நான் வந்ததற்கு பின்புதான் வங்கிகள் இந்த அளவில் பணத்தை பார்க்க தொடங்கியது. அந்த அளவில் நான் ரெஃபார்ம் செய்திருக்கிறேன். அனைத்துமே இந்த 1 மணி நேரத்திற்குள். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவில் இந்த நாட்டு வங்கிகளுடைய நிலை மோசமாக படுமோசமாக மாறியது என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆர்டிகல் 370 வந்தது. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி 3 கோடி பெண்களை நான் லட்சாதிபதியாக மாற்றுவேன் என்றும் கூறினார். அதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில்
ராமர் என்கிற பெயரை வைத்து எந்த அளவில் ஓட்டை சேகரித்தாரோ அந்த வீடியோ நீங்க நிச்சயமாக பார்க்கணும். ஜெய் ஜெகநாத் என்கிற விஷயத்தை பேசுகிறார். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த இடத்தில் எந்த அளவில் நாங்க எக்ஸலண்டான எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸை செய்தோம் அதையும் எடுத்து காட்டுகிறார். கேரளாவில் ஒரு சீட் எங்களுக்கு கிடைத்து விட்டது, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிஜேபி அலை வந்து விட்டது என்னால் என்று கூறுகிறார். தமிழ்நாட்டில் எந்த நிலையில் பிஜேபி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். வரக்கூடிய அப்கமிங் எலெக்ஷனை பற்றியும் பேசுகிறார். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இங்க நாங்கள் தான் வெல்ல போகிறோம் என்று கூறுகிறார். பஞ்சாபில் நாங்கள் பிரமாதமாக போட்டியிட்டோம் என்று கூறுகிறார். எங்கெல்லாம் அவர் தோல்வியை பார்த்தாரோ, எங்கெல்லாம் அவரை மக்கள் விரட்டடித்தார்களோ அனைத்து இடங்களுடைய பேரும் எடுத்து விட்டார். இந்த வீடியோவை நீங்க பார்க்க आने वाले समय में 3 राज्यों में चुनाव है. जिन राज्यों में चुनाव उसमें से 3 की मैं बात करता हूं. महाराष्ट्र, हरियाणा और झारखंड, यहां चुनाव आ रहे हैं. आदरणीय सभापति जी, पिछली विधानसभा में इन 3 राज्यों में हमें जितने वोट मिले थे, इस लोकसभा चुनाव में इन 3 राज्यों में हमें उससे भी ज्यादा वोट मिले हैं. அவ்வளவுதான். 1 மணி நேரம் முடிந்து விட்டது. 4 மணியிலிருந்து தொடங்கி 5 மணி வரை வெறும் எலெக்ஷன் 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 மட்டும்தான். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த 1 மணி நேரத்தில் எடுத்து காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் தோர்த்து போனார்கள், அதனால் அவர்கள் சந்தோஷப்படக்கூடாது, உங்களுடைய நிலை அந்த எதிர்க்கட்சியில் இருப்பது மட்டும்தான், நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்று. ஆனால் அப்படி எதிர்க்கட்சிகள் தோர்த்து போனதாக இருந்தால் எதற்காக நீங்க சந்தோஷப்படவில்லை? எதற்காக நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள்? எதற்காக அப்படி அது முக்கியத்துவம் இல்லை என்றால் அவர் எதற்காக அவர்கள் முக்கியமான நபர்களாக எதற்காக இந்த வெற்றி தோல்வி முக்கியமில்லை என்றால் நீங்க ஏன் 1 மணி நேரம் தேர்தலை பற்றி பேசினீர்கள்? அப்போ எதிர்க்கட்சி பலமானது உங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நீங்க நினைப்பதை இந்த நாட்டில் சாதிக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட தொடங்கிவிட்டார்கள். இதற்கு முன்பு நீங்க எப்படி விரட்டடித்தீர்களோ, சஸ்பெண்ட் செய்தீர்களோ, அதெல்லாம் இதுக்கு மேல் செய்ய முடியாது என்பதை நீங்க உணர்ந்து விட்டீர்கள். அதனால் நீங்க சோகத்தில் இருந்தீர்கள். அதனால் நீங்க 1 மணி நேரம் தேர்தலை பற்றி பேசினீர்கள். பக்தர்கள் அடுத்த கட்டத்தில் போனார்கள். எந்த அளவில் பிரமாதமாக எங்களுடைய மகான் மகாராஜா பேசிக் கொண்டிருக்கிறார், கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம், அந்த 1 மணி நேரத்திற்கு பின்பும் பிரைம் மினிஸ்டர் மோடி எலெக்ஷனை விடவில்லை. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் 64 இடத்தில் காங்கிரஸ் நின்றது. 2 இடத்தில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசுகிறார். எங்கெல்லாம் டைரக்டா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருந்ததோ 28% தான் ஸ்ட்ரைக் ரேட். எங்கெல்லாம் கூட்டாளிகளுடன் அவர்கள் போட்டியிட்டார்களோ அங்க 50%. காங்கிரஸ் பரிஜீவி என்றும் கூறிவிட்டார். அது நீங்க கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள். 2024 से एक परजीवी कांग्रेस पार्टी के रूप से जानी जाएगी. 2024 से जो कांग्रेस है वो परजीवी कांग्रेस है. பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே மட்டும் நிற்கவில்லை. அடுத்தபடியாக காங்கிரஸை பரிஜீவி என்றும் அழைத்து விட்டார். பரிஜீவி என்றால் ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியை கொன்று சாப்பிடும் போது, ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியோட ரத்தத்தை குடித்து வாழும் போது அவர்களை தான் பரிஜீவி என்று கூறுவார்கள். பூச்சி, கரடி, புலி இது போன்ற மிருகங்கள். எப்படி காங்கிரஸ் இந்த நாட்டில் ஜாதிகளை வைத்து, மதங்களை வைத்து, இனத்தை வைத்து பிரிவினவாதத்தை உருவாக்கி, மட்டன், மங்கள் சூத்ரா இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசவில்லை, காங்கிரஸ் தான் பேசியது என்று கூறிவிட்டார். இந்த நாட்டில் அராஜகத்தை விதைக்கக்கூடிய நபர்கள் காங்கிரஸ். இந்த நாட்டில் வெறுப்பை விதைக்கக்கூடிய நபர்கள் காங்கிரஸ். இந்த நாட்டில் அராஜகம் எந்த அளவில் இருக்கிறது என்றால் இந்தியா பிளாக்கிடம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிஏஏ விஷயத்தை வைத்து அராஜகம் செய்தார்கள். அனைத்துமே ஒரு டிராமா கம்பெனி போன்று சிம்பத்தியை கெயின் செய்வதற்காக இவர்கள் நடத்திய நாடகம் என்று கூறியிருக்கிறார். கேளுங்க. सीएए को लेकर जो अराजकता फैलाई गई,
देश के लोगों में गुमराह करने का जो खेल खेला गया, पूरी इकोसिस्टम इस बात को बल देती रही ताकि उनके राज பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு காமெடி சர்க்கிள் சேர்ந்திருந்தால் கைத்தட்டல் மிகப்பெரிய அளவில் கிடைத்திருக்கும். அவருடைய ஃபியூச்சர் பிளான் எதுவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் காமெடியனாக அவர் மாறலாம். எப்படி என்று பாருங்கள். நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்த ஒரு கதை, உஸ்னே மாரா, இஸ்னே மாரா, ஏசே மாரா, வேசே மாரா. நீங்க கேளுங்கள், அவர் பேசியது நீங்க கேட்டீர்களா? நிச்சயமாக நீங்க வயிறு குலுங்கி சிரிக்க போறீர்கள். பாருங்கள். एक बच्चा स्कूल से आया और जोर जोर से रोने लगा और उसकी मां भी डर गई, क्या हो गया, बहुत रोने लगा और फिर कहने लगा, मां मुझे आज स्कूल में मारा गया, आज स्कूल में मुझे उसने मारा, आज स्कूल में मुझे इसने मारा, और जोरों जोरों से रोने लगा। मां परेशान हो गई। उसने उसे पूछा कि बेटा बात क्या थी, लेकिन वो बता नहीं रहा था, बस रो रहा था, मुझे मारा, मुझे मारा। बच्चा ये नहीं बता रहा था कि आज स्कूल में उस बच्चे ने किसी बच्चे को मां की गाली दी थी। उसने ये नहीं बताया किसी बच्चे की किताबें उसने फाड़ दी थी। उसने ये नहीं बताया कि उसने टीचर को चोर कहा था। उसने ये नहीं बताया कि किसी का टिफिन चुरा करके खा गया था। हमने कल பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு கதையை கூறுகிறார். ஒரு பள்ளியிலிருந்து மாணவர் திரும்பி வரும்போது அவருடைய தாயாரிடம் போய் கதறி அழுகிறாராம். அவன் அடிச்சு விட்டான், இவன் அடிச்சு விட்டான், உஸ்னே மாரா, இஸ்னே மாரா என்று. அந்த தாயும் ஏன் நீ அழுகிற, எதற்காக நீ அழுகிற, என்ன தவறு செய்தேன் என்று கேட்கவில்லை. அந்த சிறுவனும் தாயிடம் போய் உண்மையை கூறவில்லை. தன்னுடைய நண்பருடைய தாயாரை கொச்சை வார்த்தையில் பேசியதாக அந்த நபர் அவரை அடித்து விட்டாராம். அதை தாயிடம் கேட்கவில்லை. இன்னொரு நபருடைய லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிட்டு விட்டான், அதையும் தாயிடம் போய் கூறவில்லை. இன்னொரு நண்பருடைய புஸ்தகத்தை கிழித்து விட்டான், அதையும் அந்த சிறுவன் தாயிடம் போய் கூறவில்லை. இவ்வளவு தவறு செய்யக்கூடிய மாணவர் சிம்பத்திக்காக ஒரு டிராமாவை நடத்தியிருக்கிறான். அதுதான் நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்டில் செய்ததாக அந்த கதையை எடுத்து காட்டுகிறார். அப்போ ராகுல் காந்தி எந்த விஷயங்கள் எடுத்து வைத்தாரோ அந்த விஷயங்களில் இங்க ஒரு பார்வை பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். ஹிந்து என்கிற விஷயத்தை அவர் உரையில் பேசினார். அந்த ஹிந்து, நீங்க ஹிந்துவே கிடையாது என்று எப்படி நான் கூறினேனோ அதை அக்னிவீர் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார். பிரைம் மினிஸ்டர் மோடி பேசவில்லை. நீட் என்கிற விஷயத்தை பற்றி பேசினார். பிரைம் மினிஸ்டர் மோடி பேசவில்லை. மணிப்பூர் 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 2 மணி நேரம் 15 நிமிடம் வரை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் அங்கு கூச்சல் போட்டார்கள். அந்த மணிப்பூர் என்கிற வார்த்தையை கூட தன்னுடைய நாவில் கொண்டு வரவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி. விவசாயிகள், அவர்களை பற்றி பேசவில்லை. வேலை வாய்ப்பு, அதை பற்றி பேசவில்லை. ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், எம்எஸ்பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லத்தாக், எய்ம்ஸ், ஸ்பீக்கர், வன்முறை, பயம், பிரைம் மினிஸ்டர், அனைத்தையும் பற்றி பேசியிருந்தார் ராகுல் காந்தி. எதை பற்றி பேசினார், எதை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி அதற்கான பதில் கொடுத்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. சரி, என்னதான் பேசினார்? 2.25 மணி நேரம் பேசினார் இல்லையா? என்னதான் பேசினார்? அதற்கும் வந்து விடலாம். எலெக்ஷன் முடிந்து விட்டது, கதையும் கொடுத்து விட்டார், ஸ்டாண்டர்ட் காமெடியும் செய்து விட்டார். இதற்கு மேல் என்ன பேசுவது? ஹிஸ்டரிக்கு சென்று விடலாம். 131 வருடத்திற்கு முன்பு சென்று விடலாம். விவேகானந்தரை கொண்டு வந்து விடலாம். அல்ல அம்பேத்கரை பற்றி பேசிவிடலாம். அம்பேத்கர் இந்த இடத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முறித்தது நெஹ்ரு. அம்பேத்கர் மட்டுமல்ல, ஜக்ஜீவன் ராம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முறித்தது இந்திரா காந்தி.
சௌத்ரி சரண் சிங் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்ததும் இதே காங்கிரஸ். சீதாராம் கேசரி அவரை இன்சல்ட் செய்து விட்டது காங்கிரஸ். அரசியலில் வரலாற்றை பிரட்டி இந்த நாட்டு காங்கிரஸ் எந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக நடந்தது, இந்த நாட்டு விடுதலை சுதந்திர போராளிகளுக்கு எதிராக நடந்தது, இந்த நாட்டின் பல தலைவர்களுக்கு எதிராக நடந்ததை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய சீனியர் லீடர்ஸ், அது லால் கிருஷ்ண அத்வானியாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள், அவர்களை எப்படி நீங்க ஓரம் கட்டினீர்கள், அதை பற்றி மறந்து விட்டீர்கள். சரி, இது கூட ஒரு புறம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டினாரு, அதை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். மகான் स्वतंत्रता सेनानी वीर सावरकर को कांग्रेस ने इंसल्ट किया. महान वीर स्वतंत्रता सेनानी वीर सावरकर. கேளுங்கள். महान स्वातंत्र सेनानी वीर सावरकर जैसे महान व्यक्तित्व का अपमान करने का मुकदमा है. इन पर देश की सबसे बड़ी पार्टी के अध्यक्ष को हत्यारा कहने का मुकदमा चल रहा है. इन पर अनेक नेताओं, अधिकारियों, संस्थानों पर झूठ बोलने के गंभीर आरोप है और वो केस चल रहे हैं. பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்ல ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், இவர்களுக்கு தெரிந்த அறிந்த ஒரே ஒரு சுதந்திர போராளி வீர் சாவர்கர் மட்டும்தான். அதை தாண்டி வேறு யாருமே கிடையாது. அவருடைய பின்னணியை போய் பார்த்தீர்கள்னா 5 முறை மன்னிப்பு கடிதம் எழுதிய இந்த மகான், இதற்கு மேல் நான் சுதந்திரம் என்கிற வார்த்தை கூட என்னுடைய நாவில் கொண்டு வர மாட்டேன். என்னை வெளிவிட்டு விட்டீர்கள்னா உங்களுடன் கைகோர்த்து நான் இந்தியர்களை புரிய வைப்பேன், நீங்க சுதந்திரத்திற்கு போராட வேண்டாம் என்று. இது போன்ற ஒரு நபரை மகான் என்று கூறியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சரி, அவர் மகானாகவே இருக்கட்டும், அவர் சுதந்திரத்துக்காக உழைத்ததாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் கனவு காண்டது ஒரு சுதந்திர இந்தியா, அவர் கனவு காண்டது ஒரு சுதந்திர ஐடியாலஜி. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஐடியாலஜி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த மக்களுக்கான ஐடியாலஜி கிடையாது. டெவலப்மெண்ட் என்கிற பேரில் இந்த நாட்டு கார்ப்பரேட்டிற்கு அடிமை போவதுதான் இந்த புதிய ஐடியாலஜியை பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று எடுத்து காட்டியிருக்கிறார். சரி, இதற்கு மேல என்ன பேசினார் என்று நீங்க நினைக்கலாம். இதற்கு மேல் ஆப் ஹிம்சக் ஹோ என்று எப்படி என்னை கூறலாம், ஒட்டுமொத்த இந்து மதத்தையே கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார் ராகுல் காந்தி என்று பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். சரி, அந்த வீடியோவையும் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த உரையும் ஒட்டாக நீங்க எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் யார் எப்படி பேசினார் என்று. முதலில் ராகுல் காந்தியோட வீடியோ போட்டு காட்டுகிறேன், அதற்கு பின்பு அவர் கொடுத்த பதில், பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த பதில், ரெண்டுமே பாருங்க. बीजेपी को आपको नहीं 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. ये ठेका नहीं है बीजेपी का. ராகுல் காந்தி தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இந்துக்களை, இந்து மதத்தை நீங்க கொச்சைப்படுத்தியிருக்கிறீர்கள். ஹிந்து என்றால் நாங்க அமைதியாக இருக்கக்கூடிய, அஹிம்சை முறையில் நடக்கக்கூடிய மக்கள். நாங்க ஹிம்சாவை எப்பவுமே சப்போர்ட்டும் செய்ய மாட்டோம், வன்முறையை எப்பவுமே கையில் எடுக்க மாட்டோம். ஆனால் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? வன்முறையை மட்டும் கையில் எடுக்கவில்லை, மற்ற மதங்களை, மைனாரிட்டிகளை நீங்க உடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் பவர் கையில் இருக்க வேண்டும், சட்டம் கையில் இருக்க வேண்டும் என்று. இந்துக்கள் அப்படி கிடையாது என்று ராகுல் காந்தி கூறினார்.
நான் கூறியது நேரடியாக உங்களை பார்த்து மோடிஜி, பிஜேபியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து உங்களை விமர்சிக்கும் போது எப்படி ஒட்டுமொத்த இந்துக்களை நான் தவறாக பேசுகிறேன் என்று நீங்க நம்பலாம். நான் உங்களை விமர்சிக்கும் போது எப்படி ஒட்டுமொத்த இந்து மதத்தையே நீங்க கேவலப்படுத்தி விட்டார் என்று கூறலாம் என்று ராகுல் காந்தி கூறினார். அதையும் தாண்டி நேற்று மோடி அவர்கள் கொடுத்த பதில் ஒட்டுமொத்த இந்துக்களையே கேவலப்படுத்தி விட்டார். காங்கிரசுடைய வேலை இந்து மதம், இந்து கலாச்சாரம், இந்து பாரம்பரியத்தை கேவலப்படுத்துவது மட்டுமல்ல, கிண்டல் அளிப்பதும் இவர்களுடைய வேலை. இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியை விமர்சித்தால் நீங்க தேச துரோகி, இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினார். சரி, இங்கே மட்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி நிற்கவில்லை. அடுத்தபடியாக அவர் கூறக்கூடியது ஈகோ சிஸ்டம், இந்து பாரம்பரியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை நான் உடக்குவேன், அடக்குவேன். ராகுல் காந்தி, காங்கிரஸ் இவர்களை தாக்கி பேசும்போது ஒட்டுமொத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள், இந்த உரையை கேட்டு பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் 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 நூற்றுக்கணக்கான முறையில் அவருடைய நாவில் இருந்து மணிப்பூர் வரவில்லை. ராஜீவ் காந்தி வந்து விட்டார், இந்திரா காந்தி வந்து விட்டார், நெஹ்ரு வந்து விட்டார், ராகுல் காந்தியும் வந்து விட்டார். ஆனால் மணிப்பூர் வரவில்லை. நேஷனல் செக்யூரிட்டி, ராகுல் காந்தி பேசியது அக்னிவீரை பற்றி. ஒரு சிறிய காட்சி அதிலிருந்து பார்க்கலாம். அக்னிவீர் திட்டத்தை பற்றி என்ன பேசினார். Speaker is the last word in the Lok Sabha, and in that spirit, Speaker is the last word in the Lok Sabha, and in that spirit, as members of the Lok Sabha, we are subservient to the Speaker. I believe that. Yes. Now, there might be people in this room who think they are not, but I think the entire opposition believes that we are subservient to you, sir. And we will listen to what you say, and we will bow in front of you. But the only thing I request, Speaker, sir, is it is important that there is fairness in this house. Yes, yes. Now, I gave a speech, Speaker, sir, and it was interrupted throughout. Yes. Now, this time is going to be taken away from my colleagues. And I think that is unfair. Finally, I'd like to say that the principles that allowed us to fight are in our traditions. Truth, courage, non-violence. And they're in all our religions. And what you have come to represent today is untruth, a complete lack of courage, and violence. And my recommendation to you, if you take it, this country has a government and you are the government. And you are, whether we like it or not, you are the government of India. Elected by the people. And I agree to that. But I would say to you that as individual members, as the cabinet, you do not spread fear in this country. That you do not spread hatred in this country. That you listen to the farmers of this country, you listen to the students of this country. When the opposition says to you, let's have a debate for one day, have it. It's not going to harm anybody. They're going to love you for it. The students of India are going to say, we love the government because they allowed us our voice, they let us speak for one day. So, do not spread hatred. Do not spread violence. Do not be fearful. Even the BJP members here, even the cabinet members, do not be fearful. You have a constitutional position. You are individuals and then you have a constitutional position. Rajnath Singh ji is an individual and he's the defense minister of India. And that is the way this country has to be run. And we as the opposition, don't take us as your enemies. We are not your enemies. We are here, we are sincerely here to make your work easier as long as you follow the basic principles that we have stated. And these principles are Shivji's principles. They are the principles of Shivji. Har Har Mahadev, you can say. To make the government. This is basically what I have explained here today is the concept of Indian leadership in all religions. Respect, affection,
ahimsa, and always standing up for the truth. And I'm more than happy, all of us are more than happy to discuss anything you want. ராகுல் காந்தி நேரடியாக அக்னிவீர் திட்டத்தை பற்றி பேசும்போது, அக்னிவீர் என்கிற இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு இளைஞர்களை நீங்க குத்தகைக்கு கொடுத்து விட்டீர்கள், கான்ட்ராக்ட் லேபராக மாற்றி விட்டீர்கள், 4 வருடத்திற்கு ஒரு ராணுவ வீரரை நீங்க எப்படி நடத்துகிறீர்கள் நீங்க பார்த்தீர்கள். ஒரு ராணுவ வீரர் போரில் உயிரிழந்தால் கூட அவருக்கு வீர மரணம் என்கிற அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுக்க மறுத்து வருகிறீர்கள். அக்னி வீர் இல்ல, இந்த நாட்டு ராணுவ வீரர் இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டிக்காக தன்னோட உயிரை விடும்போது இந்த நாட்டு அரசாங்கம் அவருடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் அங்க போய் சேர்கிறார். ஆனால் அக்னிவீர் திட்டத்தில் அதை நீங்க நீக்கிவிட்டீர்கள். நோ பென்ஷன், 1 rank 1 பென்ஷன் என்கிற இந்த விஷயத்தையும் கொண்டு வந்தார். 1 நேஷன் 1 பென்ஷன் இந்த விஷயத்தையும் கொண்டு வரார். இதை நாங்க நீக்கவில்லை, இதை இந்திரா காந்தி தான் நீக்கினார். அப்போ உங்களுடைய அரசாங்கத்தில் தானே இது 1 நேஷன் 1 பென்ஷன் என்கிற திட்டத்தை நீங்க நீக்கினீர்கள். இந்த நாட்டு ராணுவ வீரர்களை கான்ட்ராக்ட் லேபராக இந்த அரசாங்கத்தில் தான் நீங்க கொண்டு வந்தீர்கள். அதை எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி டிஃபென்ஸ் செய்கிறார் என்று நீங்களே பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி இதை டிஃபென்ஸ் செய்யும் போது என்னெல்லாம் எடுத்து வைத்தார் என்று நீங்க பார்த்தீர்கள். நாங்க உலக நாடுகளுக்கு முன்பு ஒரு இளமையான இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்துகிறோம். இந்த நாட்டில் இராணுவம் மட்டுமல்ல, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதுவும் அட்வான்ஸ்டாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் வேலை பார்க்கிறோம். காங்கிரஸ் காலகட்டத்தில் போர் விமானங்களை நீங்க வாங்கினீர்கள். ஜெட் ரஃபால் டீலை பத்தி பேசும்போது 128 ரஃபால் டீல்ஸ் காங்கிரஸ் போட்ட திட்டம். இவர் வாங்கியது 36 ரஃபால்ஸ். அவர்கள் 550 கோடி ரூபாய்க்கு ஒரு ரஃபால் டீலை பேசி வைத்திருந்தார்கள், பேரம் பேசி வைத்திருந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அதே ரஃபால் டீலை 1600 கோடி ரூபாய்க்கு ஒரு ரஃபாலை வாங்கினார். இதுல இருந்து லாபம் யாருக்கு? அவருடைய க்ளோஸ் நண்பரான அனில் அம்பானிக்கு 48 கோடி ரூபாய்க்கான அந்த ஸ்கீமை தூக்கி கொடுத்து விட்டார். இது பிரைம் மினிஸ்டர் மோடி செய்த நேஷனல் செக்யூரிட்டிக்கான வேலை. இதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். இது போன்ற கேள்விகளுக்கான விடயமும் உங்களுக்கு கிடையாது. சரி, இதுவரை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 2 மணி நேரம் ஆகிவிட்டது. 6 மணிக்கு நீங்க பார்த்தீர்கள்னா ஓம் பிர்லா அவர்கள் மைக்கை பிடித்து, சார் இவர் இன்னும் பேசுவது இருக்கு, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி இதே ஓம் பிர்லாவை பற்றி என்ன பேசினார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்திருப்பீர்கள். முந்தானேத்து தான் பேசினார். ஒரு முறை பாருங்கள். ராகுல் காந்தி பேசியது, சார் நீங்க அந்த சபையில் அமரும் போது நானும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் உங்களுடன் சேர்ந்துதான் அங்க போய் உங்களை அமர வைத்தோம். எனக்கு நீங்க கை கொடுக்கும் போது அப்படியே நேர நிமிர்ந்து தைரியமாக நீங்க கை கொடுத்தீர்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியிடம் கை கொடுக்கும் போது அப்படியே குனிஞ்சு பணிஞ்சு நீங்க கை கொடுத்தீர்கள். அதேதான் நேற்று ஓம் பிர்லா நடந்து கொண்டதையும் உங்களால் உணர முடியும். சார் நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம், நாங்க எந்த விதமான நேரத்தையும் ஒதுக்க மாட்டோம், கட்டாயப்படுத்த மாட்டோம். மற்றவர்களுக்கு நேரம் இருக்கு, இவருக்கு கிடையாது. சரி, ஓம் பிர்லா இந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கியதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி, நாங்க இராணுவத்திற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? 1,25,000 கோடி ரூபாய் கோவிட் காலகட்டத்தில் நாங்க இராணுவத்திற்கு ஒதுக்கி இருக்கிறோம். இந்த நாட்டில் நான் பல்வேறு கனவுகளை வைத்திருக்கிறேன். 3வது லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்தியாவாக வளர வேண்டும், அது என்னுடைய கனவு. வெளிநாட்டிலிருந்து பல 1000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்டாக கொண்டு வர வேண்டும், அதுவும் என்னுடைய கனவு. இந்த நாட்டில் கார்ப்பரேட்கள் வளர வேண்டும், அதுவும் என்னுடைய கனவு. குளோபல் வார்மிங் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை வெஹிக்கிள் கண்ட்ரியாக மாற்றப் போகிறேன். இந்தியாவில் கிரீன் ஹைட்ரோஜன் என்கிற, யார் இந்த கிரீன் ஹைட்ரோஜன் எடுத்து வைத்தது? திட்டம் யார் கையில் இருக்கிறது? இந்த துறையில் யார் இன்வெஸ்ட் செய்து வைத்திருக்கிறார்? அடானி அம்பானி 2 பேருமே போட்டி போட்டு வெஹிக்கிள்ஸ் ஆக இருக்கட்டும் இல்ல ஹைட்ரோஜன் துறையில் அவர்கள் அவ்வளவு பணத்தை கொட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு ஒழிய நேற்று வேலை வாய்ப்பை பற்றி, மணிப்பூரை பற்றி, ஜிஎஸ்டியை பற்றி, விவசாயத்தை பற்றி, இந்த நாட்டு பெண்களை பற்றி, இந்த நாட்டு கல்வித்துறையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
நீட், பேப்பர் லீக், இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி மிக முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி பேசினார். அதற்கு பதில் கொடுத்தாரா மோடி? கிடையாது. Let us focus on delivery. I welcome all states. மற்ற மாநிலங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாருமே வந்து என்னுடைய கை கோர்த்து வெளிநாட்டில இருந்து கடன் வாங்கலாம் வாங்க, ஒன்னா போய் விருந்து சாப்பிடலாம் வாங்க. ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய கடனால் உலக நாடுகள் என்ன கூறி வருகிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்தியாவுடைய உண்மையான நிலையாவது உங்களுக்கு தெரியுமா? ஜிஎஸ்டியிலிருந்து 80% கடன் நீங்க வாங்கி வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு. இந்த நாட்டில் 300 கோடி லட்சம் ஜிஎஸ்டி, அதிலிருந்து 225 கோடி லட்சம் ரூபாய் கடனாளியாக நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில வருடங்களில் இது 100% மாறிவிடும் என்கிற அந்த ரிப்போர்ட்டும் இருக்கிறது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இது பத்தாது, 2047 ஆண்டு வரை இந்தியாவை கூறு போட்டு வித்து விடலாம், அதற்கான பல திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த திட்டங்கள் நிறைவுக்கு வராத வரை நான் ஓய மாட்டேன், இந்த நாட்டை எப்படி வேணாலும் கூறு போட்டு விற்பதுதான் என்னுடைய வேலையாக இருப்பதுதான் அவருடைய ஒட்டுமொத்த உரையில் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் பேசவில்லை என்றால் கூட இந்த உரையில் 2.25 மணி நேரம் உரையில் அவர் என்ன பேசினார், மக்களுக்கு என்ன பேசினார் என்று நீங்க கேட்டீர்கள்னா ஒரே வார்த்தையில் காங்கிரஸை தாக்குவதை தாண்டி, நெஹ்ரு, இந்திரா, ராஜீவ், ராகுலை தாண்டி அவர் நாவில் எதுவுமே வரவில்லை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.